நேயர்களுக்கு வணக்கம். ஜேஎன்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இனியெல்லாம் காதல்தானே அத்தியாயம் 5. அன்று வருணி ஊருக்கு கிளம்பியிருந்தாள். அச்சுதன் கண் கலங்கி நிற்க, இதென்னடா இப்படி அழுமூஞ்சியா நிக்கிற? நானும் படிக்க தாண்டா ஊருக்கு போறேன். செமஸ்டர் லீவ் விடவும் வந்துடுவேன். வருணி சமாதானம் சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கண்ணு கலங்குது. நான் என்ன செய்வேன் அதுக்கு? அச்சுதன் கொஞ்சம் கடுப்பாக கேட்க, சரிடா, சமத்தா இருக்கணும், நல்லா படிக்கணும். எதுவும் உதவி தேவையா இருந்தா கால் பண்ணு, நேரத்துக்கு சாப்பிடு. வருணி தம்பியின் தலைவரடி கூற, சரி. அச்சு கூறவும் வருணி சிரிக்க, அச்சு அவளை தாண்டி பைகளை எடுத்துக்கொண்டு சென்றிருந்தான். அச்சுதன் முகத்தில் அதே கோபம் இருக்க கிரண்யாதான் இன்முகத்துடன் விடை கொடுத்தாள். வருணி கிளம்பி செல்லவும் கிரணை அச்சு முறைக்க, அவங்களோட கனவை தேடி போறாங்க அச்சு. உன்னை, அம்மாவை, அப்பாவை எல்லாம் விட்டு போற அளவுக்கு அவங்க யோசிக்க காரணம் அவங்க படிப்பு மேல இருக்கிற பிடித்தம். சந்தோஷமா அனுப்பி வச்சாதான் அவங்க ஆசைப்பட்டபடி படிச்சுட்டு வருவாங்க. நம்ம எண்ணத்துக்கு நிறைய சக்தி இருக்கு அச்சு. நீயும் வருணி அக்கா நல்லா படிச்சுட்டு வரணும்னு யோசி. கிரண் கூற அச்சு முகத்தில் புன்னகை. எனக்கும் என் அக்கா நல்லா படிக்கணும்னு எண்ணம் இருக்கு. ஆனாலும் என்னால் எங்கள் அக்காவை மிஸ் பண்ணும்போது தாங்க முடியாது. நாளைக்கு நானும் சென்னை, பெங்களூர்னு வெளியே போய் தான் படிப்பேன். ஆனாலும் மிஸ் பண்ணுறது தானே. வருணி அக்கா எனக்கு இன்னொரு அம்மா. நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது என்ன செய்வ? கிரண் கேட்க, நானும் சீதனமாக எங்கள் அக்கா கூடவே போயிடுவேன். அச்சுதன் கூற கிரண் வாய்விட்டு சிரித்திருந்தாள். அதன் பின் வந்த நாட்கள் அனைத்தும் அச்சுதனுக்கு படிக்கவே சரியாயிருந்தது. கிரண் இருவருக்கும் காபி, பூஸ்ட் என்று போட்டு பிளாஸ்கில் வைத்து கொண்டாள். அவள் போடும் காபியும் பூஸ்டும் தான் அவர்களின் மாலை சிற்றுண்டி சில நாள். அச்சு இரவு வெகுநேரம் படிக்க அவை உதவியாகவும் இருந்தது. சில நாள் ராஜீவ் வந்தான் படிக்க. சில நாள் நவீன், ராஜீவ், கிரண், அச்சு என நால்வரும் படித்தனர். நவீன் வருகின்ற அன்று அவனுடன் இரவு உணவும் வந்தது. நாட்கள் வேகமாக சென்று முழு பரீட்சை நாட்களும் நெருங்கியிருந்தன. கிரண் மஞ்சுவின் வீட்டில் ஒருத்தியாகி போனாள். அவர்களின் வீட்டு சமையல் கட்டு வரை சகஜமாய் வந்திருந்தாள். வருணி வருகின்ற நேரங்களில் கிரணின் இருப்பிடம் கீழேதான் என்றானது. அச்சுதான் எதற்கும் நேரமின்றி படிப்பு படிப்பு என்றே நேரத்தை செலவழித்தான். ராஜீவ் அடிக்கடி வர நிறைய மாதிரி தேர்வுகளை எழுதியிருந்தனர். மஞ்சு மிக கவனமாய் மகனின் மனநிலையை பார்த்து கொண்டார். முழு பரீட்சை தேர்வு அன்று நட்பு பட்டாளமே நேரில் வந்து அவனுக்கு வாழ்த்து கூறி சென்றது. கிரண் அச்சுவிற்காக கோவிலுக்கு சென்று வந்திருந்தாள். அச்சுதன், ராஜீவ் இருவரும் மிக நன்றாகவே தேர்வை எழுதியிருந்தனர். அவர்களின் தேர்விற்கு நடுவிலேயே 11ஆம் வகுப்பு தேர்வு நடக்க உடன் 10ஆம் வகுப்பு தேர்வுகளும் தொடங்கியிருந்தது. அன்று அச்சுதன் அவனின் தேர்வுகளை முடித்துவிட்டு இல்லம் வந்திருந்தான். வீட்டில் யாருமே இல்லாதிருக்க ஹாட்பாக்ஸில் அவனுக்கு என சமைத்திருந்த உணவை உண்டுவிட்டு வருவை அழைத்து தேர்வை பற்றி பேசியிருந்தான். டிவியின் முன் அமர்ந்தவன் அவனின் விருப்பத்திற்கு ஏற்றது போல டிவி சேனலை மாற்றிக்கொண்டிருக்க ராஜீவ் வந்திருந்தான். என்னடா இப்பதான் வீட்டுக்கு போன, உடனே வந்துட்ட? அச்சு கேட்க, வீட்டில் யாரும் இல்லை, அதான் தனியாக ஏன் இருக்கணும்னு இங்கே வந்துட்டேன். ராஜீவ் கூற, இனி ரிசல்ட் வர வரைக்கும் இப்படித்தான் தனியாக சுற்றணும். அச்சுதன் சொல்லி சிரிக்க, அடுத்து என்னன்னு முடிவு பண்ணிட்டியா? ராஜீவ் கேட்க, இன்னைக்கு தானடா எக்ஸாம் எழுதி முடித்தோம், இப்போவே அடுத்து என்னன்னு எதுக்கு யோசிக்கிற? மார்க் வரட்டும், வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாம் பார்ப்போம். அச்சுதன் சொல்ல, அது என்னவோ சரிதான். இப்போவே நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா அவங்க ஒரு முடிவில் தான் இருப்பாங்க. நான் டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் ஆக போகிறதில்ல. எனக்கு வித்தியாசமான ஏதாவது படிப்பு வேணும். என்ன வித்தியாசமான படிப்பு வேணும் உனக்கு? அடிப்படை வேலைக்கே இங்கே ஆள் இல்லை, இதில் இவர் வித்தியாசமான படிப்பு படித்து வேலை இல்லாமல் சுத்த போறியா? அச்சு கிண்டலாக கேட்க, நான் ஏன் வேலைக்கு போகணும்? நான் தொழில் தொடங்கி 4 பேருக்கு வேலை கொடுப்பேன். ராஜீவ் கூற, எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படை தெரிய வேண்டாமா? அதுக்கு அனுபவம் வேணும் ராஜீவ்.
கை கட்டி சில நாள் நிற்கிறதுல எந்த நஷ்டமும் வராது உனக்கு. அச்சு கூற. நீ அப்படி எல்லாருக்கும் பயனுள்ள படிப்பா என்ன படிக்க போற? ராஜீவ் கேட்க. எனக்கு லேப் டெக்னீஷியன் ஆகணும்னு ஆசை. அப்பா என்ன சொல்றாருன்னு தெரியல, பார்ப்போம். அச்சு கூறவும் ராஜீவ் முகத்தில் புன்னகை. எங்க போனாலும் நவீன் நம்ம கூட தான். அச்சு கூற. கண்டிப்பா, அவன் இல்லாமையா? அவன் நமக்காக செய்ததெல்லாம் பெருசு அச்சு. ஆமா, ஷெர்லி மேல இவனுக்கு எப்படி லவ் எல்லாம் வந்தது? நவீன் சொல்லவும் எனக்கு பயங்கர ஷாக் தெரியுமா? நவீனை பத்தி தெரியாதா ராஜீவ் உனக்கு? அவனுக்கு ஷெர்லி மேல இருக்கிறது பரிதாபம். அம்மா இல்லாத பொண்ணுன்னு அவன் மேல சாஃப்ட் கார்னர். கொஞ்ச நாள் போனா அவனுக்கே எது காதல்னு புரியும். அப்ப இந்த உளறல் எல்லாம் விட்டுடுவான். சரி, உனக்கு ஷெர்லி மேல எந்த உணர்வும் இல்லையா? ராஜீவ், அவன் நம்ம ஃப்ரெண்டு, அவ்வளோதான். எனக்கு அவன் மேல அக்கறை உண்டு. அது நட்பால உண்டாகி இருக்கிற அன்பும் பாசமும் மட்டும்தான். என் வாழ்க்கையை அவளோட பகிர்ந்துக்க எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. அச்சு அவன் மனதை தெளிவாக நண்பனுக்கு விளக்கி கூற. நட்பு காதலாகிறது தப்பில்லை தானே? நல்ல நண்பர்கள் காதலர்களா இருக்க முடியும் தானே? ராஜீவ் கேட்க. அப்பா, உன் மனசுல உள்ள பொண்ணு யாரு? அச்சு முறைப்புடன் கேட்க. அச்சோ, என்ன உனக்கு நல்லா தெரியும் தானே, இதென்ன முறைப்ப? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல நீ. அச்சுதன் அதே முறைப்புடன் கேட்க. அஸ்வதி, ஆனா இன்னும் அவளுக்கு நான் சொல்லல. இப்ப சொல்ல போறதும் இல்லை. எனக்கும் தெரியும் நம்ம நட்புக்குள்ள எந்த குழப்பமும் வரக்கூடாது. எனக்கு காதல் சொல்ல வேண்டிய நேரமும் காலமும் வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரோட நட்பிலையும் மாற்றம் இருக்காது. ராஜீவ் கூற அச்சுதன் மௌனமாகி இருந்தான். அதன்பின் நண்பர்கள் இருவரும் பட்டணத்தில் பூதம் என்னும் பழைய படம் ஒளிபரப்பாகவும் அதில் மூழ்கினர். ராஜீவ் மாலை கிளம்பி சென்றிருக்க அச்சுதன் அமைதியாய் அவன் அறைக்குள் சென்று படுத்திருந்தான். வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்க கிரண் வந்திருந்தாள். வந்தவள் நேராக அவனின் அறையின் முன் நின்று அவனை அழைக்க. நல்லாதான் எழுதியிருக்கேன், நீ போய் உன்னை சுத்தம் பண்ணிட்டு வா, போ. அச்சோ குரல் கொடுக்க. காபி போட்டு கொடு அச்சோ, கிரண் கேட்க. ஆ, அப்புறம் வேற என்ன வேணும்? அச்சு கிண்டலாக கேட்க. நம்ம முக்கு டீ கடைக்கு போய் சூடா 2 சமோசா வாங்கிட்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். கிரண் ராகமாக இழுத்து கூற அச்சு சிரித்திருந்தான். சரி, வாங்கிட்டு வரேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, போ. அச்சுதன் கூற கிரண் மாடிக்கு ஓடியிருந்தாள். கிரண் அவளை சுத்தம் செய்து அவளே இருவருக்கும் காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு கீழே வர அச்சு சமோசா வாங்கி வந்திருந்தான். கிரண் ஆவலாக எடுத்து உண்ண அச்சு அவளைத்தான் பார்த்திருந்தான். என்னாச்சு அச்சு, நல்லா தானே எழுதியிருக்க, ஏன் உன் முகம் ஏதோ யோசனையில இருக்கு? கிரண் கேட்க. ராஜீவ் இன்னைக்கு மதியத்துல இருந்து இங்க தான் இருந்தான். அவன் அஸ்வதியை லவ் பண்றானோ. எனக்கு செம அப்செட் அது. நட்புக்குள்ள எங்க எப்படி வருது காதல்? வர வர இவங்களெல்லாம் பார்த்தா எரிச்சலா வருது. அச்சு மனதில் உள்ளதை புலம்ப கிரண் வாயில் உள்ள சமோசாவை அவசரமாக முழுங்கி இருந்தாள். அச்சோ, அதெல்லாம் அவங்க விருப்பம் தானே. நீ எல்லாரையும் நட்பா பாரு. அதுக்காக மற்றவங்களும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்ல? கிரண் தயங்கி கேட்க. சொல்ல முடியாதுதான். ஆனா வீட்டுல தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? நம்மளை பெத்தவங்க நம்ம நம்பி தானே தனியா விட்டுருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? அச்சுதன் கேட்க. சரி, காப்பி ஆறுது, குடி. கிரண் கூற அச்சுதன் அமைதியாய் காப்பியை பருகத் தொடங்கியிருந்தான். அவன் பருகி முடிக்க அனைத்தையும் சுத்தம் செய்தவள். அச்சு, உன் என்ன புரியுது. நீ சொல்ற எதுவும் ராஜீவுக்கு தெரியாதா? தெரியும் தானே. அப்புறம் இது ராஜீவோட தனிப்பட்ட முடிவு. நம்ம பிரச்சனை வரும்னு அறிவுரை தான் சொல்ல முடியும். இது அவனோட சுய உணர்வு. இதுக்கு மதிப்பு கொடுத்து ஒதுங்கி நிக்கிறது தான் நட்புக்கு அழகு. கிரண் கூற. எனக்கு என்னவோ நம்ம எல்லாரும் இப்படியே நட்புல இருக்கணும்னு ஆசை. பார்ப்போம். அச்சு கூற கிரண் விடைபெற்று மாடிக்கு சென்றிருந்தாள். When I see your face, there is not a thing that I would change. Because you are amazing, just the way you are. Bruno Mars. அத்தியாயம் 6. அன்று அனைவருக்கும் பரீட்சை முடிந்திருந்தது.
வார இறுதி என்று இல்லாமல் வார நாளில் நட்புக்கள் கூடி கதை பேசிக் கொண்டிருக்க அஸ்வதியின் அம்மா கோபமாக அங்கு வந்து நின்றார். என்னாச்சுமா? அஸ்வதி தாயின் முகம் பார்த்து தவிப்புடன் கேள்வி கேட்க அவரோ குணாவை முறைத்தார். இனிமேல் இவங்க யாரோடையும் பேசக்கூடாது, எழுந்த வீட்டுக்கு போ. அஸ்வதியின் தாய் கஸ்தூரி சொன்ன வார்த்தையில் அவளோ கண்கலங்க, என்னாச்சு அத்தை, என்ன பிரச்சனை? அச்சு முன்வந்து கேட்க அவனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அதை கண்டதும் நண்பர்கள் அனைவரும் எழுந்து வர குணா அதை அச்சுவின் கையில் இருந்து பிடுங்கியிருந்தான். நான் என் விருப்பத்தை சொல்லதான் இதை கொடுத்தேன், என்னால் அவளுக்கு எதுவும் ஆகாது. குணா அவரின் கண் பார்த்து கூற சட்டென கை நீட்டி இருந்தார் கஸ்தூரி. என்னடா வயசு உனக்கு? என்கிட்டயே என்ன தைரியம் இருந்தா இதை சொல்வ? போ, உங்க அம்மா கூப்பிட்டு வா, அவகிட்ட கேட்குறேன். கஸ்தூரி கூறவும், எங்க அம்மாவை மரியாதையா பேசுங்க அத்த. குணா கூற அதற்கும் ஒரு அறை விட்டு இருந்தார். யாருக்கு யாருடா அத்தை? இதுல மரியாதை கேக்குதா? என்ன ஆளுங்க நீங்க? என்ன தகுதி இருக்கு உனக்கு? என்னவோ முறப்பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உன் அப்பனும் ஆத்தாவும் நீ கொடுத்த லவ் லெட்டருக்கு பதில் சொல்லியே ஆகணும். சொன்ன கஸ்தூரி அவன் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி கொண்டு நேராக குணா இல்லம் நோக்கி நடக்க, அத்த, இத குணா வீட்டுக்கெல்லாம் சொல்லாதீங்க, அவன் அம்மா அவனை சும்மா விட மாட்டாங்க, ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டான், விடுங்க அத்த ப்ளீஸ், இனிமேல் இப்படி பண்ண மாட்டான். நவீன் அவரிடம் கெஞ்ச, ஓ நீங்களா சார், உங்க லவ் ஸ்டோரி தான் ரொம்ப பிரபலமான கதையாச்சே, அதானே, ஏதாவது இங்க ஒழுங்கா இருந்தா தானே, ஃப்ரெண்ட்ஸா நீங்கெல்லாம், அரிப்பு அலையுதுங்க, உங்களை நம்பி என் பொண்ணை விட்டேன் பாரு, அது ஏன் தப்பு தான். சொன்னவர் குணா வீட்டின் முன் நின்று கத்த, விஜயா வெளியே வந்தவர் கஸ்தூரி சொன்னதை கேட்டு கடிதத்தை வாங்கி படித்துவிட்டு அருகில் நின்ற மகனை முறைக்க அவனோ தலைகுனிந்து கொண்டான். உள்ள போ குணா, விஜயா கூறவும் குணா வீட்டின் உள்ளே செல்ல, இனி அவன் உங்க பொண்ணு இருக்கிற தசைக்கு கூட வரமாட்டான், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது, இல்ல பேசுவேன்னு சொன்னா உங்க பொண்ணுதான் என் மகன் மனசை சலனப்படுத்தினான்னு நானும் பேசுவேன், நம்ம மேல நாமளே சேர் அள்ளி பூசிக்க வேண்டாம், கிளம்புங்க. விஜயா கூற கஸ்தூரி அவரை முறைத்துவிட்டு வீடு நோக்கி நகர ஷெர்லியின் அப்பா அங்கே வர, தாமஸ் சார், இந்த கூட்டத்துக்குள்ள உங்க பொண்ணை விடாதீங்க, இல்ல இங்க இருக்கிறவன் எவனுக்காவது தான் பொண்ணை தூக்கி கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்க சரியா இருந்தாலும் இங்க உள்ளதுங்க அத்தனையும் வயசு கோளாறுல அலையுதுங்க, ஜாக்கிரதை. அவர் சொல்லிவிட்டு நகர அவரோ மகளை பார்க்க ஷெர்லி அவசரமாக வீட்டின் சாவியை எடுத்துக்கொண்டு கேட்டை திறந்து உள்ளே சென்றிருந்தாள். ஷெர்லி, குணா, அஸ்வதி மூவரும் வீட்டிற்கு சென்ற 5 நிமிடத்தில் ரஞ்சனியின் அண்ணன் தினேஷ் வந்து அவளை அழைக்க அவள் எழுந்து வரவும், இனிமே என் தங்கச்சியை தேடிட்டு நீங்க யாரும் வரக்கூடாது, சரியா? தினேஷ் கூற, அண்ணா அவங்க தான் புரியாம பேசுறாங்க, நீங்களும் ஏன் அண்ணா இப்படி பண்றீங்க, ரஞ்சி எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட். கிரண் கேட்க, நீயும் இவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இரு கிரண், அவ்வளோதான் சொல்வேன். இந்த விவரம் இல்ல வயசுல உங்களுக்கெல்லாம் காதல் இல்லை, எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, ரஞ்சுவுக்கு தான் கஷ்டம், விலகி நில்லுங்க, அதான் நல்லது, ஆண் பெண் நட்புக்கு ஆயுள் அவ்வளோதான். தினேஷ் சொல்லிவிட்டு நகர ரஞ்சினி அழுகையோடு சென்றிருந்தாள். கிரண் அழத்தொடங்க நவீன் குற்ற உணர்வுடன் நண்பர்களை காண அச்சு அமைதியாய் எழுந்து வீட்டின் உள்ளே செல்ல ராஜீவ் அச்சுவை கைப்பிடித்து நிறுத்தவும் அவனை முறைத்த அச்சு அவனின் கையை உதறிவிட்டு சென்றிருந்தான். ராஜீவ் அதற்கு பின் ஒரு நொடி கூட அங்கே இருக்க விருப்பமின்றி எழுந்து வீட்டிற்கு சென்றிருந்தான். நவீன் கிரண் பக்கத்தில் வந்து நின்றவன், கிரண் அழாத, நான் தினேஷ் அண்ணா கூட போய் பேசுறேன். நவீன் கூற, எதுக்கு மறுபடியும் நீ வாங்கி கட்டிக்கவா? அந்த ஷெர்லி தொடங்கி வச்சது இது, அதான் ஆளுக்கு ஜோடி தேட தொடங்கி இப்ப இங்க வந்து நிக்குது, மறுபடியும் மறுபடியும் போய் காயப்படாத, சும்மா இரு. கிரண் கூற, ஷெர்லி பாவம், அம்மா இல்லாத பொண்ணு. நவீன் சொல்ல கிரண் அவனை முறைத்து பார்க்க, சரி நீ உள்ள போ, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசலாம். நவீன் கூற கிரண் எழுந்து அச்சுவை காண சென்றாள். நவீனும் பின்னே வர அச்சு கண்ணீருடன் சோபாவில் அமர்ந்திருந்தான். ஏ அச்சு, இவனுங்கெல்லாம் பைத்தியம் மாதிரி பண்ண வேலைக்கு நீ ஏன் அழற? கிரண் கேட்க, அப்பா நீ மட்டும் ஏன் அழுத? இனி நம்ம லக்கி 8 இல்ல,
அது புரியுதா உனக்கு? அச்சு கேட்க, சண்டே யாரு வராங்க யாரு வரலன்னு பார்த்தா தெரிய போகுது. வராட்டி போங்கடான்னு சொல்லிட்டு விடு. நல்ல நட்பை கெடுத்தவனுங்க தானே எல்லாரும். இதுல ரஞ்சி, அஸ்வதி, நீ, நான் எல்லாரும் என்ன பண்ணோம்? அச்சு சங்கடமான உணர்வோடு கேட்க, இவனுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருந்தா பின்ன அவார்டா கிடைக்கும்? இப்படி வலி தான் கிடைக்கும். கிரண் சலிப்பாக கூற, நான் என்னடா தப்பு பண்ணேன்? என் மனசுல உள்ளத சொன்னேன், அவ்வளோதானே. இதுக்கா என்ன தள்ளி வைக்கிறீங்க? நவீன் கேட்க, நவீன், இந்த வயசுல ஈர்ப்பு ஆசை எல்லாம் வராம இருக்காது. ஆனா அதை கையாள தெரியணும். இப்படி அவசரப்பட்டு உணர்வுகளை கொட்டி சொதப்பி வைக்க கூடாது. எதையும் சொல்ல ஒரு காலமும் நேரமும் வரணும். அச்சு நண்பனுக்கு எடுத்து கூற, சரி, அதான் சொதப்பி விட்டாச்சே, இனி என்ன பண்ணலாம்? கிரண் கேட்க, நம்ம நல்ல நண்பர்கள் தான்னு எல்லாருக்கும் புரிய வைப்போம். நவீன் கூற, நம்ப வச்சு? அச்சு கேட்க, நம்ம மறுபடியும் லக்கி 8 ஆகுறோம். நவீன் சொல்ல, கிரண் கிண்டலாக தலையசைத்து கொண்டாள். அன்று நவீன் கிளம்பி சென்ற பின்னும் அச்சுவும் கிரணும் வருத்தமாகத்தான் அமர்ந்திருந்தனர். ஆனால் அடுத்த நாள் காலையில்தான் வெடித்தது பெரிய சண்டை. விஜயா மஞ்சுவிடம் சாதாரணமாக பேச, கஸ்தூரி அதை கேட்டு மஞ்சுவை திட்ட, சில நிமிடத்தில் தெருவில் நின்று கஸ்தூரி வீசிய வார்த்தையில் ராஜீவ் அம்மா மகேஸ்வரி கோபம் கொண்டு மஞ்சுவிற்கு ஆதரவாக பேச, சுமித்ரா கஸ்தூரியிடம் சண்டைக்கு நின்றிருந்தார். நீ எல்லாம் பேசுவ தாயி, ஆம்பளை இல்லாத உன்னோட நிலைக்கு நீ உன் பொண்ண இவன்ல ஒருத்தனுக்கு கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்ல. உன் பொண்ணும் எப்ப பாரு அவன் வீட்டுல அவனோட தானே இருக்கு, அதான் கூட்டி கொடுத்தாச்சே. கஸ்தூரி கூறவும் மஞ்சு, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. கிரண் எனக்கு பொண்ணு மாதிரி. தேவையில்லாம அந்த பொண்ணை தப்பா பேசாதீங்க. நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. மஞ்சு கூற, அதனாலதான் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு சுத்துறேன். இத்தனை நாளும் பொண்ணு பாதுகாப்பா இருக்கான்னு நினைச்சா அங்க ஜோடி தேடுற வேலை எல்லாம் நடக்குது. பூ! கஸ்தூரி சொல்லிவிட்டு முகம் சுருக்க, சட்டென அவரவர் கணவர்கள் வந்து அனைவரையும் பிரித்து சென்றனர். சுமித்ரா இல்லம் வந்த பின்னும் அதையே பேசி புலம்ப, சுமித்ரா விடுமா, அந்தம்மா எதையோ பேசிட்டு போகட்டும். நீ எழுந்து வேலைக்கு கிளம்பு போ. நம்ம பசங்களை நமக்கு தெரியாதா? வைத்தியநாதன் கேட்க, இருந்தாலும் மனசு கேட்கல அண்ணா. என் பொண்ணு கள்ளங்கபடம் இல்லாம பழகிறத போய் இப்படி பேசுறாங்க பாருங்க. அவங்களும் பொண்ணை பெத்தவங்க தான். எல்லாம் தான் கை மீறி போற கோவத்துல பேசுறாங்க, அவ்வளோதான். கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும். நாதன் சொல்ல சுமித்ரா எழுந்து வீட்டிற்கு சென்றிருந்தார். அவ்வளவுதான். அன்றோடு முடிந்து போனது அவர்களின் நட்பு. நவீன், கிரண், அச்சு மூவரும் தான் ஞாயிறு அன்று ஒன்றாய் கூடி பேசினார்கள். வருணி விடுமுறைக்கு வந்தபோது அவளின் பள்ளி நண்பனான தினேஷை அழைத்து பேசியதில் கிரணை மட்டும் தங்கையோடு பேச அனுமதித்திருந்தான். தேர்வு முடிவுகள் வரவும் அச்சுதன் தான் ஒரு பைலட்டாக ஆசைப்படுவதாக சொல்ல அனைவரும் அதிர்ந்திருந்தனர். என்னடா சொல்ற? மெடிக்கல் லைன் போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன அச்சு இப்படி சொல்ற? வருணி அதிருப்தியுடன் கேட்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லை, நான் பைலட்டாக ஆசைப்படுறேன். அச்சு முடிவாக கூற, சரி கண்ணா, படி. உன் விருப்பம் எதுவோ அதையே படி. வைத்தியநாதன் சம்மதம் சொல்ல தகப்பனை அணைத்து கொண்டான். விவரம் அறிந்த நவீன், கிரண் இருவரும் அச்சுவை ஆச்சரியமாக பார்க்க அச்சு இருவரையும் முறைத்து வைத்தான். என்ன தலை, இத்தனை பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்ற? இதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகுமா? நவீன் கிண்டலாக கேட்க, என்ன கிண்டல் உனக்கு? ஏன் நான் படிக்க மாட்டேனா? அச்சு அதே முறைப்புடன் கேட்க, அதெல்லாம் நீ படிப்ப மச்சி, என்ன எங்களோட இருக்க மாட்ட, அதான் குறை. நவீன் கூற, அதுக்காக தான் இந்த படிப்பையே தேர்ந்தெடுத்தேன். அச்சு கூற, நவீன் முகத்தில் புன்னகை சட்டென மறைய கிரண் கண்களில் நீர் கோர்த்து நின்றது. எங்களையெல்லாம் விட்டு போக தான் இந்த படிப்பா? அப்படி நாங்க என்ன தப்பு செய்தோம்? என்னென்னவோ கனவு எனக்கு. ஒரே காலேஜ் போய் ஒன்னா இருப்போம் எல்லாம். அதான் முடிஞ்சு போயிடுச்சே. பழைய மாதிரி எல்லாம் நம்ம மாற வாய்ப்பு இல்லை. வெறும் ஹாய் பாய் நட்பா இருக்க போகுது இது. இதுல நான் எங்க இருந்தா என்ன? கிரண் தான் பாவம், எந்த தப்பும் செய்யாத ஒருத்தி, நடுவுல சிக்கிட்டு கஷ்டப்படுறா. சாரி கீரி குட்டி.
அச்சு சொல்ல கிரண் அவனின் கைகளை பிடித்து அழுதிருந்தாள். ஐ லவ் யூ பிகின்ஸ் பை ஐ, பட் இட் எண்ட்ஸ் அப் பை யூ. சார்லஸ் டி லேயோஸ். அன்பு அனைத்தும் செய்யும். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களின் ஆதரவிற்கு எங்களின் நன்றிகள்.